Welcome to all. Today we will discuss about real numbers. Real numbers na the collection of rational and irrational. The collection of rational and irrational is called real numbers. இப்போ real numbers-na first rational பார்க்கலாம். Rational number-na it's in the form of P by Q. It's in the form of P by Q. P and Q are integers. P and Q are integers and Q not equal to 0. Q க்கு 0 வரக்கூடாதா? வந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ஸ்னா என்ன? இன்டீஜர்ஸ்னா நமக்கு நல்லாவே தெரியும். சென்டர் வேல்யூ நம்பர் லைனில் சென்டர் வேல்யூ 0, இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது பேர் என்ன? ரேஷனல் நம்பர். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், க்யூக்கு மட்டும் 0 வரக்கூடாது. ஆனால் நான் 0 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போது பிக்கு ஏதாவது ஒரு நம்பர் லைக் 3/0, எனி நம்பர் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபைனைட். இப்போ என்ன? எனி நம்பர் டிவைடட் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபைனைட். அப்போது பிக்கு 0 வரலாமா? பிக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 0 டிவைடட் பை எனி நம்பர். 0 டிவைடட் பை எனி நம்பர்னா 0. அப்போ இது எதில் வருது? இது வந்து இன்டீஜர்ஸில் வந்துடுது. 0ன்றது இன்டீஜர்ஸில் வந்துடுது, ரைட்டுங்களா? அப்போ க்யூக்கு மட்டும் 0 வரக்கூடாதான். 0 போட்டால் இன்ஃபினைட்டில் போயிடுது. அதனால க்யூ நாட் ஈக்குவல் டு 0. இப்போது இது P by Qன்றது என்ன? இட்ஸ் இந்த விசிபிள் ஃபார்ம், பார்க்க முடியுது. இப்போது இது நான் ஒரு 5/2ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் P by Q ஒன்லி. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணனா என்ன கிடைக்கும்? எனக்கு 2.5 என்ன ஆயிடுச்சு? டெசிமலில் கிடைக்குது. இதுவே நான் 10/3 எடுக்கிறேன். 10/3 எடுத்தால் 3.333 இப்படி போயிட்டே இருக்குது. அப்போது இதுவும் என்ன? டெசிமலில் இருக்குது. இது டெர்மினேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன? டெர்மினேட். ஃபஸ்ட்டு வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. செகண்ட் என்னன்னா நான் டெர்மினேட். அப்புறம் என்னாச்சு? வந்த நம்பரே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நான் டெர்மினேட் அண்ட் ரிப்பீட். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் ரெண்டு ஃபார்மேட் எனக்கு கிடச்சிச்சு. ஒன்று டெர்மினேட் ஆகிடுச்சு, இது இன்னொன்று டெர்மினேட் ஆகலை ஆனால் வந்த நம்பரே வருது. இதே மாதிரி தான் வரலாம், ஆனால் இதே மாதிரி இல்லை, வேறு நம்பர் கூட வரலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5.214, இப்போது அகெயின் 214 வரலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5.214 பார்னு எழுதிக்கலாம். அதுவே இன்னொரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 5.123 வரலாமான்னா வரலாம். ஆனால் பிட்வீனில் மட்டும் பார் வரக்கூடாது. பிட்வீனில் வரவே கூடாது. லாஸ்டில் வந்து வரலாம். 5.136 பார் லாஸ்டில் வரலாம், இல்லை 36 பார் வரலாம், எப்படின்னா வரலாம். ஆனால் பிட்வீனில் பார் வராது. இப்படி இருந்தால் அது பேர் என்ன? ரேஷனல் நம்பர். இது பார்க்கறதுக்கு விசிபிள் ஃபார்மேட். இது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது வேர்ட் ஃபார்மேட். இது டெர்மினேட்டிங். அப்போ இது என்ன? நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட் ஆகணும், ஆனால் தான் அது பேர் என்ன? ரேஷனல் நம்பர். நவ் we will go to irrational number. இப்போ irrational நம்பர் பார்த்தீங்கன்னா, irrational நம்பரில் எனக்கு சிம்பிள் ஃபார்மேட், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வர நம்பர்ஸ் எல்லாம் எது? irrational. இப்போ சார் ஸ்கொயர் ரூட்டில் வர எல்லா நம்பருமே irrational அப்படின்னா அப்படி இல்லை.
எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டோ விச் அண்ட் ஆல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தட் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஒன்லி. அப்போது இங்கே நல்லா பாருங்கள், ரூட் 1ஓட வேல்யூ 1 தான், ரூட் 4க்கு 2, ரூட் 9க்கு 3. அப்போ பிட்வீனில் வர நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யூ நோட் இட். ரூட் 5 என்ன கிடைக்குது, 2.236. அப்போது வேறு நம்பர் வருது. அப்போ இது பேர் என்ன, இதுவும் நான் டெர்மினேட்டிங் தான், நான் டெர்மினேட்டிங், non-terminating and non-repeating and non-repeating. நான்-டெர்மினேட்டிங் அண்ட் நான்-ரிப்பீட்டிங் இப்படி இருந்தால் இது பேர் irrational நம்பர். இப்போ இது எல்லாமே என்ன, விசிபிள் ஃபார்மேட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டெசிமலில் வருது இல்லையா, இது வந்து வேர்ட் ஃபார்மேட். இந்த பேட்டர்னில் தான் நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பான். இப்போ நல்லா பாருங்கள், ரூட் 2ஓட வேல்யூ என்ன, 1.41 எக்ஸட்ரா. அப்போது இந்த இடத்துல வந்த நம்பர் எதுவுமே ரிப்பீட் ஆகலை, இதுலேயும் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. இப்போ வந்த நம்பரே ரிப்பீட் ஆகலைன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். ஒருவேளை வந்த நம்பர் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி 3.333 இல்லை 5.214 இல்லை இந்த மாதிரி 5.136 பார் 3636. அப்போ இது என்ன ஆகும், 3636 அப்படி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே என்ன, ரேஷ்னல் நம்பர். இது எல்லாம் லெஃப்ட் சைடில் பார்த்தது இர்ரேஷ்னல் நம்பர். இப்போது இந்த ரேஷ்னல் பேட்டர்னில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். நமக்கு எக்ஸசைஸு 1.1ல் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பார்ப்போம், அதை எப்படி ப்ரைம் ப்ராடக்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் இந்த ரேஷ்னல் நம்பர் இர்ரேஷ்னல் நம்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் இது தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்ஸும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஆல்.